வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். நேற்று என்னோடய நெருங்கின உறவினரோட வீட்டு விசேஷத்துக்கு போயிருந்தேன். அப்போ என்னோடய சகோதரி அகிலாவோட ரிலேட்டிவ் ஒருத்தரை பார்த்தேன். அவர் பேர் பாலதுரை. அவரோட பொண்ணு ஷரலாங்கிறவங்க ஒரு ஸ்கூலில் ஹெட்மிஸ்டராக இருந்தாங்க. இருந்து இப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவங்கள பற்றின இது முன்னால் நான் மங்கையர் மலரில் அவங்கள பற்றியெல்லாம் ஆரம்ப காலத்தில் போட்டிருந்தேன். அந்த குடும்பம் அதுக்கு விசேஷத்துக்கு வந்திருந்தாங்க. அப்போ இவர் பாலதுரைங்கிறவர், அவருக்கு இப்போ வயசு 94. அவர் என்னை பார்த்த உடனே என்ன சொன்னாருன்னா, அம்மா என்னால் முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் சின்ன பசங்கள்லாம் நல்லா முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை உங்கள்கிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணலாமான்னு கேட்டார். சொல்லுங்க ஐயா அப்படின்னு நான் கேட்டப்போ, அவர் நான் கடந்த ஒரு 15 வருஷமாக நான் உங்களோட சுய முன்னேற்ற நூல்கள்லாம் நான் வானதி பதிப்பகத்தில் ஒரு 25 புக்கு வரைக்கும் எழுதியிருக்கேன். அதில் 15 நூல்கள் சுய முன்னேற்ற நூல்கள். அவர் சொன்னது உங்களோட நூல்களை நான் எங்கே போனாலும் புஸ்தக கடையிலையோ இல்லை புக் ஃபேர்லேயோ ஒரு 15 புக்கு 20 புக்குன்னு வாங்கிக்குவேன். வாங்கிட்டு ஒரு சின்ன சின்ன பசங்களுக்கு, அதாவது ஒரு காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு, பள்ளி மாணவர்கள், இவங்களுக்கெல்லாம் கொடுப்பேன். கொடுத்து இதை படித்து பாருங்கப்பா அப்படின்னு, இது படித்து இதுபடி நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அதாவது என்னென்னா, அவர் இப்போ அண்மையில் இந்த 94 வயசுலையும் அண்மையில் ஒரு புக் ஃபேருக்கு போயிருந்திருக்காரு. போய் என்னோடய சிலையும் நீயே சிற்பியும் நீயே புஸ்தகத்தில் ஒரு 20 புக்குக்கு மேலே வாங்கி எல்லாருக்கும் அதாவது கல்லூரி மாணவர்கள் இவங்களுக்கெல்லாம் அவர் கொடுத்துருந்துருக்காரு. அதாவது இதில் என்ன தெரியுதுன்னா, அவர் தான் படித்ததோடு இல்லாமல் இந்த இளைய சமுதாயத்தினர் நல்லா முன்னுக்கு வரணும் அப்படின்னு அவர் மனசில் எந்த அளவு ஆர்வம் இருந்திருதுன்னா, இந்த வயசுலையும் அவர் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறாரு. ஏன்னா அதனால் அவரை பார்த்தா ஒரு 94 வயது வயோதிகர் மாதிரி இல்லை. என்னன்னா மிச்சவங்களோட நலனை அவர் நினைக்கிறதுனால அவர் என்றைக்கும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கார். அதனால் எப்பயும் நம்ம மிச்சவங்களுக்கு நம்மளால் எண்ண முடியும். அதுலேயும் தானத்தில் ரொம்ப சிறந்தது அறிவு தானம். ஒருத்தவங்களை நம்ம அறிவு தானம் செஞ்சோன்னா ஒரு சின்ன பொறி போதும், அவங்க மனசில் புகுந்துச்சுன்னா அதை வச்சு அவங்க லைஃப்பில் முன்னுக்கு வந்தாங்கன்னா அது நமக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவு புத்தகங்களை வாங்கி இளம் சமுதாயத்தினருக்கு நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. அவங்களோட வாழ்க்கை பாதையும் நல்ல விதமாக மாறும். இதை நீங்கள் கொஞ்சம் நடைமுறைப்படுத்தி பாருங்களேன். இது என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.